Hello my dear children, இப்போ நம்ம class 12 accountancyல chapter 9 ratio analysis அதில் short answers 3 mark questions பார்க்கலாம். Question number 1, what is meant by accounting ratio? Accounting ratio na என்ன? First ratio na என்ன? அப்புறம் accounting ratio na என்ன? Ratio na என்னன்னா mathematical expression of relationship between two related items. இப்போ quick asset current liability இருக்குன்னா இது ரெண்டு related items. இந்த ரெண்டு related itemsக்கு இடையில எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, இப்போ இதை விட இது அதிகமாக இருக்கா, எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்னா நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதுக்கு பேர் ரேஷியோ. அக்கௌண்டிங் ரேஷியோனா என்ன? முதல்ல ரேஷியோனா என்ன, அடுத்து அக்கௌண்டிங் ரேஷியோனா என்ன? அக்கௌண்டிங் ரேஷியோங்கிறது என்னன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் குயிக் அசெட்ஸ் எவ்வளவு, கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளவு, இப்படின்ற இன்ஃபர்மேஷனை எங்கேருந்து எடுக்கிறோம்னா இதெல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம போன்ற அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன். when ratios are calculated on the basis of accounting information they are called accounting ratio. நெக்ஸ்ட் என்னன்னா குயிக் ரேஷியோனா என்ன? குயிக் ரேஷியோனா என்ன? குயிக் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி. நீங்க எந்த தியரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, குயிக் ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ அந்த மாதிரி கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதுங்க. எழுதிட்டு இந்த ஃபார்முலா குயிக் ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் quick assets to current liability. இல்லனா quick ratio expresses the relationship between quick assets and current liability அப்படின்னு ஃபார்முலாவையே ஒரு லைன் எழுதிருங்க. முதல்ல ஃபார்முலா எழுதுறீங்க, ஃபார்முலால மேல என்ன இருக்கு கீழே என்ன இருக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது, அதுதான் செகண்ட் லைன். குயிக் ரேஷியோ gives the proportion of னு எழுதலாம், gives the proportion of quick assets to current liability. இல்லனா it expresses the relationship between quick assets and current liabilities அப்படியும் எழுதலாம். அதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். it expresses the relationship between numerator denominator எழுதலாம், இல்லை it gives the proportion of numerator denominator எழுதிடுங்க. அடுத்து it tells whether the business is able to pay current liabilities out of quick assets. இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை குயிக் அசெட்ஸ் மூலமா கொடுத்துடலாமா? இப்போ லைபிலிட்டிஸ் நமக்கு 50,000 இருக்கு, ஆனா நம்மகிட்ட இருக்கிற குயிக் அசெட்ஸ் 1 lakh அப்படின்னா இதை விட இது அதிகமா இருக்கு, அப்ப இதை வச்சு இதை கொடுத்துடலாம் தானே. அதை தான் நம்ம குயிக் ரேஷியோ சொல்லுது. அடுத்து 1:1ங்கிறது தான். இப்போ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 2:1 வரும், ஆனா 1:1 வந்தா அது ஐடியல், அதாவது சரியான குயிக் ரேஷியோன்னு அர்த்தம். அடுத்து வாட் இஸ் மென்ட் பை டெட் ஈக்விட்டி ரேஷியோ? டெட் ஈக்விட்டி ரேஷியோ முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க. லாங் டேர்ம் டெட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டெட் அது மேல வரணும், ஈக்விட்டினா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கீழே வரணும். அடுத்தது இட் எக்ஸ்பிரஸஸ் த ரிலேஷன்ஷிப் எழுதுங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், லாங் டேர்ம் டெட்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இதை எழுதுங்க. இதை எதுக்கு கால்குலேட் பண்றோம்? டு கால்குலேட் த லாங் டேர்ம் சால்வென்சி. இது எந்த ஹெட்டிங் கீழே வருது? லாங் டேர்ம் சால்வென்சிக்கு கீழே. அப்ப லாங் டேர்ம் சால்வென்சி இருக்கா? சால்வென்சினா அந்த ஃபேர்மால கடன்களை கொடுக்க போதுமான அளவு பணம் இருக்கா? இது லாங் டேர்ம் சால்வென்சினா லாங் டேர்ம் டெட்ஸ், அதாவது லாங் டேர்ம் கடனை கொடுக்கற அளவுக்கு பணம் இருக்கான்னு சொல்றதுதான் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ஃபோர்த் என்னன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனா என்ன? கேபிட்டல் போடுறோம். கேபிட்டல் போட்டதுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ப்ராஃபிட் பை கேபிட்டல்னு அர்த்தம். ரிட்டர்ன்ஸ்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம், அது ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம போடுற கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இதை ரிட்டர்ன் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்டோ டேக்ஸோ பே பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அது, டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ 100. அப்போ இட் ஷோஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர், இட் ஷோஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு எழுதிட வேண்டியது. அப்போ இட் மெஷர்ஸ், இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எது சொல்லுதுன்னா ஹவு எஃபிஷியன்ட்லி, அதாவது இந்த கேபிட்டலை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுது.
அடுத்தது 2 limitations of ratio analysis. ரேஷியோ அனாலிசிஸோடைய 2 லிமிட்டேஷன் நம்ம முதலே பார்த்தோம். அக்யூரசி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது ரேஷியோவுடைய அக்யூரசி எதை பொறுத்து இருக்குன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோடைய அக்யூரசியை பொறுத்து இருக்கு. ஒருவேளை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே தப்பா இருந்தா அதை வச்சு கால்குலேட் பண்ற ரேஷியோவும் தப்பா தான் இருக்கும். இஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்அக்யூரேட், அது சரியா இல்லைன்னா அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ற ரேஷியோஸும் சரியா இருக்காது. செகண்ட் ஒன், சேஞ்ச் இன் பிரைஸ் லெவல். அதை நம்ம முதலே பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த பிரைஸ் லெவல் சேஞ்சஸையும் காட்டாது. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரைஸ் லெவல் சேஞ்சஸை காட்டலைன்னா தே ஆர் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது பாஸ்ட் டேட்டா. எந்த பிரைஸ்ல நடந்ததோ அதை தான் காட்டுது. இது பிரைஸ் லெவல் சேஞ்சஸை காட்டல அப்படின்னு சொன்னோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு உள்ள அதே லிமிட்டேஷன் ரேஷியோ அனாலிசிஸ்க்கும் லிமிட்டேஷன் தான். ஏன்னா இதுல இருக்கிறத வச்சுதான் கால்குலேட் பண்றோம் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ இது தப்புனா இதுவும் தப்பு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்புனா ரேஷியோ அனாலிசிஸ் தப்பு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரைஸ் லெவல் சேஞ்சஸை காட்டலன்னு சொன்னா ரேஷியோ அனாலிசிஸும் பிரைஸ் லெவல் சேஞ்சஸை காட்டலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ. ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். எதுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரேஷியோ அனாலிசிஸ் இட் மீன்ஸ் அனலைசிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்றோம் பை கால்குலேட்டிங் வேரியஸ் ரேஷியோஸ். எதுக்கு? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு. இப்போ நமக்கு நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு போதுமான அளவு பணம் இருக்கா அப்படின்னா அது கரண்ட் ரேஷியோ. அப்போ அந்த கரண்ட் அக்கௌண்டிங் ஃபிகர்ஸ், கரண்ட் அசெட்ஸ் இவ்வளோ இருக்கும், கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இப்போ நம்மகிட்ட கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிடலாம். டு ஃபெசிலிட்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சினா நம்ம கன்சர்னுடைய எஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குன்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக எந்த அளவுக்கு இன்வென்ட்ரியை ரொட்டேட் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்லன்னு தெரிஞ்சுக்கலாம். டு ஹெல்ப் இன் பட்ஜெட்டிங், பட்ஜெட்டிங்னா ஃபியூச்சருக்கு ரிலேட்டடாக பிளான் பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ராஃபர்ம் இன்டர்ஃபர்ம் கம்பாரிசனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ராஃபர்ம்னா விதின் த ஃபர்ம், ப்ராடக்ட் ஏயும் ப்ராடக்ட் பியையோ இல்லை விதின் த ஃபர்ம் போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஃபர்மை இன்னொரு ஃபர்மோட கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் இன்டர் ஃபர்ம். பிட்வீன் ஏ அண்ட் பி, இது ஒரு பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸ், ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இன்டர் ஃபர்ம். ஏயுடைய லாஸ்ட் இயர் ஃபிகர்ஸை இந்த வருஷ ஃபிகரோட கம்பேர் பண்ணோம்னா அது இன்ட்ரா ஃபர்ம். அடுத்தது, வாட் இஸ் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்? What is inventory conversion period? How is it calculated? Inventory conversion period அப்படிங்கிறது என்னன்னா time taken to sell the inventory. இன்வென்ட்ரியை விற்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அதுதான் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இந்த இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் கொஞ்சமா இருந்தா என்ன அர்த்தம்? A shorter inventory conversion period indicates more efficiency in inventory management. நல்ல எஃபிஷியண்டா இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது, இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, ஒன்று டேஸ், இன்னொன்று மந்த்ஸ் இருக்கு. டேஸா இருந்தா நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் எழுதணும். மந்தா இருந்தா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர். 1 இயர்ல எவ்வளவு மந்த்ஸ்? 12. இல்லை 1 இயர்ல எத்தனை டேஸ்னா 365 அப்படின்னு எழுதிட்டு கீழே இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியடுக்கு வருவோம். ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் 5 டைம்ஸ் அப்படின்னா 5ன்னு எழுதணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம் 4ன்னு வந்தால் 4, இந்த மாதிரி எழுதுறது. ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னா இன்வென்ட்ரி ஸ்டாக்கை விற்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம், 3 மாசமா 3 மந்த்ஸா 4 மந்த்ஸா, அதுதான் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த 2 ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் இல்லை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர். டேனா டேஸ், மந்த்னா மந்த். கீழே இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எழுதிடும். அடுத்து, ஹவ் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அசர்டைன்டு? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதுக்கு இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வேணும்னா இப்படி கண்டுபிடிச்ச ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. அப்போ திஸ் ரேஷியோ கிவ்ஸ்
proportion of numerator denominator. It shows the relationship between operating profit and revenue from operations. எப்படி வேணாலும் எழுதலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு. 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் பிளஸ் பண்ணா 100 வரும். இப்போ இது 80, இது 20 அப்படின்னா இது ரெண்டையும் 80யையும் 20யையும் ஆட் பண்ணோம்னா 100 வரும். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணா 100. இப்போ நமக்கு இந்த 20 வேணும்னா என்ன செய்யணும்? 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அவ்வளோதான். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் பிளஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வேணும்னா 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ போட்டுருணும். நம்பர் 4, ஸ்டேட் 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா 3 அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட், இட் மெஷர்ஸ் த ஃபினான்ஷியல் சால்வென்சி. இப்போ ரேஷியோ அனாலிசிஸை வச்சு நம்ம அந்த ஃபேர்முடைய ஷார்ட் டேர்ம் சால்வென்சியையும் லாங் டேர்ம் சால்வென்சியையும் கண்டுபிடிச்சிடலாம். ஷார்ட் டேர்ம் சால்வென்சினா ஷார்ட் டேர்ம் கடன்களை கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கா, லாங் டேர்ம் டெட்ஸை கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்ட்ரா ஃபேர்ம் கம்பேரிசன், இன்டர் ஃபேர்ம் கம்பேரிசன் இப்போதான் நம்ம பார்த்தோம். மற்ற ஃபேர்மோட கம்பேர் பண்ணால் இன்டர் ஃபேர்ம், ஒரே ஃபேர்முக்குள்ள வேற வேற இயர்ஸ் இல்லை வேற வேற டிவிஷன்ஸ் அப்படின்னா டிவிஷன் ஏயையும் டிவிஷன் பி, இந்த டிபார்ட்மெண்ட்டையும் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணால் அது இன்ட்ரா ஃபேர்ம் கம்பேரிசன். அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அக்யூரசி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது தான் ரேஷியோ அனாலிசிஸ். அப்போ இது தப்புன்னா இதோட அக்யூரசி சரியா இல்லைன்னா இதோட அக்யூரசியும் சரியா இருக்காது. ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிறது என்ன? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே தப்புன்னா ரேஷியோ அனாலிசிஸும் தப்பாக தான் இருக்கும். ரேஷியோ நாட் ஓன்லி ரேஷியோஸ் ஆர் ஒன்லி மீன்ஸ், அதாவது ரேஷியோங்கிறது ஒரு வழி தான், இதே முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. ரேஷியோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் 2:1 அப்படின்னு வருது. இது கரெக்டா, இது நம்ம சரியா இருக்கமா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் ஃபர்தரா அனலைஸ் பண்ணணும். அது யார் பண்ணுவா? மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ரேஷியோஸை அனலைஸ் பண்றதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸோ இன்னும் ஃபர்தரா 2:1 அப்படின்னா பத்தாது. 2:1 சரியா, லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது சரியா நம்ம ப்ராக்ரஸ்ல இருக்கோமா, கரண்ட் லைபிலிட்டிஸை கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் இன்னும் அனலைஸ் பண்ணணும். இதை யார் பண்ணுவானா? மேனேஜ்மெண்ட்டோ எக்ஸ்பர்ட்ஸோ பண்ணுவாங்க. ஸோ ரேஷியோங்கிறது ஒரு வழி, அனலைஸ் பண்றதுக்கு ஒரு வழி, ஆனா இதுவே முடிவு அப்படின்னு கிடையாது. அடுத்தது கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சிஸ்டன்சின்னா அதாவது தொடர்ச்சியா. இன்டர்ஃபார்ம் கம்பேரிசன், இப்போ நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் மூலமாக என்ன பண்ணலாம்? ஒரு ஃபேர்மையும் இன்னொரு ஃபேர்மையும் கம்பேர் பண்ணலாம். அது எப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னா யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த கம்பேரிசன் நம்ம பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுன்னு இருக்குது, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட், இந்த மாதிரியெல்லாம் நிறைய மெத்தட் இருக்குது. ஆளுக்காளுக்கு, அதாவது எந்த கன்சர்னாக இருந்தாலும் ஒரே மெத்தடை இயர் ஆஃப்டர் இயர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தாதான் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதே மெத்தடை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் கம்பேரிசன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.